வெளியில தொழிலதிபர், உள்ளே சூதாட்ட கிளப்பின் பாஸ் அப்படின்ற ரோல் மேஜருக்கு. வெளிப்பார்வைக்கு நல்லவனாகவும் அந்தரங்கத்தில் அயோக்கியனாகவும் விளங்கும் மேஜர் சுந்தர்ராஜன் படத்தின் முக்கியமான ஒரு கதாபாத்திரம். நன்றாகவும் நடிச்சிருப்பாரு. நாயகி விஜயா அவர்கள் டாக்டர் ரோல். KR விஜயா லேடி டாக்டர் கதாநாயகி. டாக்டருக்கு படித்த ஒரு பணக்கார பெண் படிக்காத, வேலை ஏதுமில்லாத ஒரு அனாதை வாலிபனை காதலித்து தன் மனதை பறிகொடுப்பது. KR விஜயா அவர்களுக்கு நடிக்க நிறைய சான்ஸ் இல்லை. ஆனாலும் தங்கையை உயிர்ப்பிக்கும் லேடி டாக்டர் அவங்க. கிளப் டான்சராக வரும் காஞ்சனாவிற்கு நல்ல ஸ்கோப். அவரும் அதை குறையில்லாமல் பண்ணியிருப்பாங்க. காஞ்சனா கிளப் டான்ஸ் ஆட்டங்களுடன் நின்று விடாமல் உருக்கமாகவும் நடிச்சிருப்பாங்க. நாகேஷ் அவர்கள் தான் ஏஜென்ட். நாகேஷ் அவர்கள் சூதாடும் கிளப்புக்கு ஆள் தேடும் ஆசாமி. தம் தொழிலை நன்றாக செஞ்சிருப்பாரு. தங்கை வடிவாக வரும் பேபி கௌசல்யாவும் சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. ஆரூர் தாஸ் வசனங்களை இயல்பாக எழுதியிருப்பாரு. சங்கர், நான் இப்ப ரொம்ப அழகா அழகா மட்டும் இல்ல, ஆச்சரியமா வேற இருக்கு. என்ன ஒரே சில்க் மயமா இருக்க. இந்த துணி நகை எல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சு தெரியுமா? எப்படி? எங்க அன்னைக்கு திடீர்னு அதிர்ஷ்ட பரிசுல ₹1,00,000 வந்தது. ஆமா, அந்த பணத்துல நாங்க ஒரு பெரிய மாடி வீடு வாங்கியிருக்கோம். கிரக பிரவேசம் கூட தடபடலாம் நடக்க போறது. சங்கர், நீங்க அதுக்கு கட்டாயம் வரணும். சங்கர் பாரு, இப்ப நீங்க பணக்காரரா போயிட்டீங்க. ஏற்கனவே உங்க அண்ணன் அன்னைக்கு என்ன கண்டா பிடிக்காது. இந்த நிலைமையில இன்னும் என்ன கேவலமா தான் நினைப்பாங்க. இப்ப நான் உங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வந்தா அவங்க கௌரவமே பாழா போயிடாது. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சங்கர். நீங்க வேணா பாருங்களேன், எங்க அண்ணாவே உங்களை அழைக்க வருவார். இல்ல பாரு, உனக்கு உலகம் தெரியாது. வாழ்க்கையினுடைய நிலை மாறும் போது மனிதனுடைய குணம் தானா மாறும். என்ன கூட நீங்க அப்படி நினைக்கிறீங்களா சங்கர்? பாரு, நீ பணக்காரி, நான் ஏழை. நீ மாடி வீட்டுல வாழ்றவன், நான் மண் குடிசையில இருக்கிறவன். எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய நிலை உயர்ந்து போச்சு. இனிமே நான் உன்னை மறந்துட வேண்டியது. சங்கர், என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நான் உங்களுக்காக பிறந்தது, உங்களுக்காக வாழணும். எனக்கு பணம் வேண்டாம், பெரிய மாடி வீடு வேண்டாம். நீங்க தான் வேணும் சங்கர், நீங்க தான் வேணும். சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்காக சொன்ன, இதுக்காக அழுகுறது. நீ என்னைக்கு என்னுடையவதான். நிஜமா? இனிமே நீங்க இப்படி எல்லாம் பேசவே கூடாது, தெரியுமா? வெள்ள உள்ளம் படைச்ச என்னுடைய பாருவுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசா? முத்துமாலையா? பரிசு சின்னதுதான், ஆனாலும் இதுதான் என்னுடைய அன்பு பரிசு. சத்தியமா நீ என்னுடையவதான். தங்கை படத்தின் டைட்டிலில் பின்னணியில் ஒலிப்பது விஜயா படத்தின் டைட்டில் இசை. இது பலரும் அறியாத ஒரு அபூர்வமான தகவல். தங்கை திரைப்படம் வெளிவருவதற்கு முன் வழக்கம் போல் கிண்டல் கேலி எல்லாம் இருந்துச்சு. கணேசன் அவர்கள் சண்டை காட்சியில் நடித்தால் யார் பார்ப்பது போன்ற கமெண்ட்கள் அடிக்கப்பட்டன. இந்த படம் வெளியான போது இதற்கு போட்டியாக ஒரு படமும் வந்தது. எல்லா கிண்டல்களையும் புறந்தள்ளி மக்கள் தங்கை திரைப்படத்தை வரவேற்றாங்க. சென்னையில் திரையிடப்பட்ட 4 அரங்குகள்லையும் 50 நாட்களை கடந்தது திரைப்படம். அவை சித்ரால 70 நாட்கள், கிரவுன் தியேட்டர்ல 70 நாட்கள், உமா தியேட்டரில் 50 நாட்கள், ஜெயராஜில் 50 நாட்கள். மதுரையிலும் திருச்சியிலும் சேலத்திலையும் 8 வாரங்களை கடந்த இந்த திரைப்படம் கோவை இருதயாவில் அதிகபட்சமாக 77 நாட்கள் ஓடியது. திருவருட்செல்வர் வெளியானதால சென்னை கிரவுன் போன்ற இடங்கள்ல 100 நாட்கள் ஓடும் வாய்ப்பை இழந்தது. சாய்ராம் சேட், வணக்கம். அரே சங்கர், சௌக்கியம் செய்யறான்? சௌக்கியம் செய்யறான். நான் சௌக்கியமா இருந்தா உங்ககிட்ட ஏன் வர்றேன்? சரி சரி, எனக்கு அவசரமா 30 ரூபாய் வேணும், கொடு. யாரு நம்ம கையிலே பணம் கடன் கேட்கறான், நம்ம இருக்கே நம்ம அதிகாரம் செய்யறான்.
நான் சும்மா கொடுக்குறேன். நான் சம்பாதிச்சா திருப்பி வாங்கிக்க மாட்டேன். அரே நிம்பள் எப்போ சம்பாதிக்கிறான், எப்போ நம்மளுக்கு திருப்பி தரான். நிம்பள் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லையே சங்கர். நம்பிக்கை இல்லாட்டி கவலை இல்லை, நீ முதல்ல பணத்தை கொடு. சங்கர், இந்த அடாபுடி பேரம் எல்லாம் நம்ம கையிலே வேண்டாம். நிம்பள் கணக்கு மேலே 170 ரூபாய் இருக்கான். இப்போது 30 ரூபாய் தரான். நிம்பள் நமக்கு 200 ரூபாய் மொத்தம் கொடுக்குறான். சரி சரி கொடுத்தோல. ஆனா சங்கர், ஒரு விஷயம். என்ன? நிம்பள் தோட்டம் வீடு இருக்குல்ல, அது நம்ம பேருக்கு அடமானமா எழுதி தரான். என்னது? என்ன சங்கர் இப்படி கோபம் செய்யறான்? நிம்மளுக்கு சாய்ராம் சேத் மோசம் செய்யறான் இல்லே. நிம்மல் கையிலே பணம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொடு, சாய்ராம் சேத் வாங்கிக்கிறான். சரி சரி, எதையாவது எழுதி பணத்தை கொடு. நிம்மல் அடமான பத்திரம் நம்ம கை மேலே ரெடிமேட்ல இருக்கும். என்ன அது வாம்பாட்டுக்கு எழுதி வச்சிருக்க? கே எழுதுறான் சங்கர். இங்க மிங்கலமாச்சே. இங்க கையெழுத்து போடு. என்னென்ன எழுதி வச்சிருக்கிறியோ? 30 ரூபாய். திருப்தி? திருப்பதி. எந்த திரைப்படமும் அது வெளியாகும் காலகட்டத்தை தெரிந்தோ தெரியாமலோ பிரதிபலிப்பது உண்டு. இதிலையும் காரில் செல்லும்போது மேஜர் சிவாஜி அவர்களை கேள்வி கேட்க, அதை தடுக்க நினைக்கும் விஜயா ரேடியோவை வைக்க, அதில் மளிகை சாமான்கள் விலை சொல்லுவார்கள். அப்படி கூட ஒரு நிகழ்ச்சி வானொலியில் அப்போது இருந்தது. அதில் துவரம்பருப்பின் விலை 1 கிலோ 1 ரூபாய் 72 பைசா அப்படின்னு வரும். மனமுருகி நெகிழவும் நடிப்பின் உயர்வை கண்டு மகிழவும் தங்கை திரைப்படத்துல பல காட்சிகள் பாராட்டும்படியாக அமைஞ்சிருக்கும். தங்கச்சியை வெளியே அனுப்பாதே, ஊரே கெட்டு கிடக்குன்னு ஊரை பார்த்து சிரிச்சியாடா, பெரிய யோகிய மாதிரி. இப்ப நம்ம குடும்பத்தை பார்த்து ஊரே சிரிக்கும்படி செய்துட்டியே. உன் தங்கச்சியை பாருடா, பாரு. வாழ்ந்தா மானத்தோட வாழணும்னு நீ தான் அடிக்கடி சொல்ற. இந்நேரம் அவளுக்கு நடக்க கூடாது ஏதாவது நடந்திருந்தா நீ உயிரோடு இருப்பியா? இந்த குடும்பம் தான் இருக்கும். உண்மையிலேயே சொல்றப்பா, கொக்கோ கோலா குடிடா ஒண்ணு செய்யாதன்னு சொன்னாமா, அதனால குடிச்சிட்டப்பா. தவறு என்னதாமா? தவறு உனக்கு இல்லடா. ஏன் தவறு? தகப்பு முகத்தை பார்க்காத பிள்ளையாச்சேன்னு செல்லம் கொடுத்து உன்னை நான் வளர்க்க தெரியாம வளர்த்துட்டேன். நான் பட்ட பாடெல்லாம் வீணா போச்சு. உன் முகத்துல நான் முடிக்கவே மாட்டேன். வாடி, எங்கேயாவது குளமா குட்டையோ விழுந்து சத்தியமா சொல்றேன், இனிமே நான் தவறே செய்ய மாட்டோமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் வார்த்தையை மீறி நடக்கவே மாட்டோமா. முதலும் கடைசியுமா என்ன மன்னிச்சிடுமா. அம்மா என்ன மன்னிச்சிடுமா. நடிகர் திலகம் அவர்கள் பல படங்கள்ல அற்புதமான சண்டை காட்சிகள்ல அனாயாசமாக நடிச்சிருப்பாரு. சண்டை காட்சிகளில் அவர் ஸ்டைலே தனிதான். ஆக்ஷன் படங்கள்லையும் தன்னால் மிளிர முடியும் அப்படின்றதை அவர் தங்கை படத்தின் மூலம் அட்டகாசமாக நிரூபிச்சிருப்பாரு. அந்த ஆரம்பமே அமர்க்களம் தான். நடிகர் திலகம் பாச பந்த உணர்வுகளின் சங்கம காவியங்களில் இருந்து சற்றே விடுபட்டு ஆக்ஷன் மூவிகளில் கவனம் செலுத்த பிள்ளையார் சுழி போட்ட முதல் படம் அப்படின்னும் தங்கை திரைப்படத்தை சொல்லலாம். அதற்கு வித்திட்டவர் கே பாலாஜி அவர்கள். நடிகர் திலகத்தின் ஆக்ஷன் திறமைகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்தவர் அவரே. அதே போல இளைஞர்களை கவரும் நடிகர் திலகத்தின் அருமையான ஸ்டைலான பெர்ஃபார்மன்ஸுக்கும் வழி செய்தது தங்கை திரைப்படம். தங்கை திரைப்படத்தின் சண்டை காட்சியை பார்த்தால் என்ன ஒரு அற்புதமான ஸ்டைல்! எதிரியுடன் தன் 2 கைகளை சேர்த்து தட்டியபடியே களத்தில் இறங்கி வில்லன் கத்தியை எடுத்தவுடன் முகத்தில் காட்டும் அந்த எக்ஸ்பிரஷன், சண்டை முடிந்தவுடன் எதிரியை வீழ்த்திவிட்டு அவன் மேல் அப்படியே அமர்ந்து இடது கரத்தால் ஸ்டைலாக வாயில் சிகரெட்டை வைக்கும் அந்த ஸ்டைலை யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த சண்டை காட்சி பலரின் வயிற்றில் புளியை கரைத்தது நிஜம். எனவேதான் நடிகர் திலகம் சண்டை காட்சிகளையும் பிரமாதப்படுத்தினார் அப்படின்றதை அனைவரும் அறியும் வண்ணம் நடிகர் திலகத்தின் ஸ்டைல் சண்டை காட்சிகள் அப்படின்ற தலைப்பில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியே தரலாம். உனக்கு தான் என் மகன் நிச்சயம் செய்து உன்னை என் மருமகன் ஐயத்துக்கு தயாரா இருந்தேன். ஆனா நீ வரல, எங்கேயோ ஓடிட்டேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் பாடுபட்டு அவளை வேற ஒருத்தரை கல்யாணம் செய்து சம்மதிக்க வச்சேன். அன்னைக்கு வாத்தியக்காரனை வந்து அவன் வாழ்க்கையை கெடுத்தேன். என் வீட்டிலேயே கொள்ளை அடிச்சு இன்னைக்கு வந்திருந்த விருந்தாளிக்கு முன்னாலே என்ன தரவு நீ வச்சேன். என் குடும்ப மானம் மரியாதை கௌரவம் அத்தனை மண்ணோட மண்ணா போறது காரணம் நீதான். காரணம் நீதான். ஆமா ஆமா, அதான் காரணம். உங்க நிலைமைக்கு இல்லை, என் நிலைமைக்கு. அவங்க மகளை காதலிக்காம இருந்திருந்தா திருடனா மாறி இருக்க மாட்டேன். அப்போ என் மகளை உன்னை திருடனாக்குனா மழை இல்ல, அவளை பெத்த அப்பேன். நீங்க தான் என்ன திருடனா மாத்துறீங்க.
நான் உங்க மானத்தை பாதிக்க வரல, பாதுகாக்க வந்தேன். வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுட்டு என் கூட உங்க பொண்ணு ஓடி வர்றேன்னு சொன்னப்ப உனக்கு ஆசை பெருசு இல்ல, பாசம் தான் பெருசுன்னு சொல்லி ஒரு தகப்பனுடைய பெருமையை நான் காப்பாத்தினேன். ஆனா நான் யார பெரிய மனுஷன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அவன் ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆளுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெத்த மகளுக்கு மட்டும் இல்ல, இந்த தேசத்துக்கே துரோகிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பொய், அத்தனை பொய். எது பொய்? நீங்க கலப்பட வியாபாரம் செய்றீங்களா, அது பொய்யா ராஜா? இல்ல கள்ளக்கடத்தல் நடத்துறீங்களா, அது பொய்யா ராஜா? நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன்? உங்க பொண்ணுதான் என்ன காதலிச்சா, அது என்னுடைய தவறா? அதுக்குத்தான் நான் தடை சொல்லாம தாராளமா கல்யாணம் செய்துக்க வாக்கு கொடுத்தேனே. வாக்கு கொடுத்து என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்களே. நிச்சயதார்த்த அன்னைக்கு பாஸ்கரை என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சீங்க. பீரவுக்கு சாவி தேவைன்னு சொல்ல வச்சீங்க. நான் போன இடத்துல அந்த பீரவுக்குள்ள ஒரு பெண்ணுடைய பிரேதத்தை வச்சு அவளை நான் தான் கொலை செய்தேன் நீங்க மேல பழி போட்டீங்க. எந்த பெண்ணை நான் கொலை செய்ததா நீங்க சொன்னீங்களோ அதே பெண் இன்னைக்கு உயிரோட நடமாட்டிக்கிட்டு இருக்கா. மிஸ்டர் ஜெகநாத், சத்தியம் சாகாது, சத்தியமா சாகாது. என்ன உளறேன்? எந்த பணத்தை எனக்கு தெரியாது, எந்த பொண்ணை எனக்கு தெரியாது, எந்த பொண்ணையும் தெரியாது. ஆனா அவளுக்கு உங்களை நல்லா தெரியும். உங்க அக்கிரமத்துக்கெல்லாம் உடம்பியா இருந்தவ பேர் ராணி. தெரியுதா? இதெல்லாம் அவளையே சொன்ன உண்மைகள். அவளை இங்க கூட்டிட்டு வந்திருப்பேன். பாவம், பெத்த மகளுக்கு முன்னால உங்க மானம் போயிடுமேங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். அதான் அவன் சொல்றது நம்பாதம்மா, அத்தனை போய் அதுக்கு ஆதாரமே இல்லை. ஆதாரம் இதோ நான் இருக்கேன். நான் செய்த ஒவ்வொரு குற்றங்களுக்கு நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் ராதாவோட தகப்பனா இல்லாம இருந்திருந்தா உங்களை முச்சந்தியில நிறுத்தி உங்க சுயரூபம் என்னங்கிறத எல்லாருக்கும் காமிச்சிருக்கேன். ரெட்ட வேஷம், ரெட்ட வாழ்க்கை, பணத்திமிர் ஒரு பக்கம், பாசம் ஒரு பக்கம். மககிட்டே நடிக்கிறீங்களே. டேய் ஏழே, நான் பணக்காரன், என் மகளை காதலிக்க உனக்கு யோகியது இல்லைன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே நான் மரியாதையை விலகிருப்பேன். அநியாயமா என் வாழ்க்கையை பலி வாங்கிட்டீங்க. ஏன்பா ராஜா சொல்றதெல்லாம் உண்மைதானா? தன் மகளுக்கே ஒரு தகப்ப துரோகம் செஞ்சாருன்னா, அவ வாழ்வுக்கே வினையா இருந்தாருன்னா, ஏன்பா அப்பான்னு இத்தனை காலமும் நான் பாசத்தோட கூப்பிட்டேனே, அதெல்லாம் தப்பா? இவ்வளவு நாளா என் சந்தோஷத்தை தான் கொண்டீங்க, இப்ப என்னையே கொண்டுடுங்கப்பா, என்னையே கொண்டுடுங்க. அந்த அம்மானு ஒருத்தி இல்ல, அதனால தான் என்கிட்ட உண்மையான பாசத்தை காட்ட யாருமே இல்ல, யாருமே இல்ல. தங்கை திரைப்படத்தில் அமைந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் தத்தி தத்தி தள்ளாட அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு கிளப் டான்ஸில் வரக்கூடிய ஒரு பாட்டு. காஞ்சனா அவர்களின் அறிமுக பாடல். தண்ணீரிலே தாமரை பூ அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் தங்கை திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கும். படத்தின் இன்னொரு அருமையான பாடல் நடிகர் திலகத்தின் குணச்சித்திர நடிப்பை காண வந்த ரசிகர்களுக்கு விருந்து. சுகம் சுகம் அது துன்பமான இன்பமானது அப்படின்ற மற்றும் ஒரு பாடல் தங்கை திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். இனியது இனியது உலகம் அப்படின்ற பாடல். கார்ல இருந்து இறக்கி விடப்படும் நடிகர் திலகம் ரோட்டுல பாடிக்கொண்டே வரும் காட்சி. இன்னைக்கு ஓஎம்ஆர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயும் ஸ்டைல் தான் பிரதானம். நினைத்தேன் என்னை அழைத்தேன் உன்னை. கிளைமேக்ஸ் லீட் சீன். காஞ்சனா அவர்கள் ஆடி பாடும் காட்சி. சரணத்துல ஈஸ்வரி அவர்கள் பிரமாதப்படுத்தி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.